இப்போ சமீபத்தில் ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்தோம். 1 லட்ச ரூபா அவங்க வந்து இந்தியன் பேங்க்லேருந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு பெரம்பூர் பிரான்ச்சுக்கு அமைச்சிருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி கோடே தப்பாக இருக்குது. அந்த நம்பரே ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு டேலி ஆகலை. அது எங்கேயோ அஸ்ஸாமில் போய் விழுந்திருக்கு 1 லட்ச ரூபா. இப்போ அந்த 1 லட்ச ரூபா வேணும்னா நான் அஸ்ஸாம் வரைக்கும் போய் இவங்க போய் இங்கே இந்தியன் பேங்க் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் கேட்டிருக்கோம் 5 மாதமா 6 மாதமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அந்த பணத்தை எழுந்து இன்னும் அவர் கையில் காசு கிடைக்கல. இது மாதிரி பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அப்போ அதை போக்குவதற்காக டிசம்பரில் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்தாங்க. நாங்கள் நேம் அண்ட் நம்பரை டேலி பண்ணோம். அதுக்கு டெட்லைனும் கொடுத்தாங்க. ஏப்ரல் 1, 2025 அமல்படுத்தணும். இது வரைக்கும் எந்த பேங்க்கும் பெருசாக அமல்படுத்தவே இல்லை. நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கூட டேலி பண்ணாமல் எப்படி அனுப்ப முடியும்? அப்போ அதுலேயும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதை வந்து உடனடியாக சரி பண்ணணும். இல்லைன்னா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கன்வீனியன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அது ஐஎஃப்எஸ்சி கோட் டேலி ஆகலைன்னா நீங்கள் பிம் ஆப் யூஸ் பண்ணும்போதே ஐஎஃப்எஸ்சி கோடு வருது, பேர் வருதுன்ற போது ஏன் நீங்கள் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு யூஸ் பண்ணால் நேம் அப்பியர் ஆகிற மாதிரி பண்ண முடியாது?